மாதத்துக்கு 2 வாட்டி க்ளீன் பண்ணால் அதில் பாசி வருமா? பாசி வராது. பாசி வராது. அப்போ பாசி இருக்கிற மாதிரி ஒரு ஃபோட்டோஸ் வந்திருக்கு. அதான் சொன்ன ஃபோட்டோஸ் கொடுத்துருக்காங்க. அதாவது ஃபோட்டோஸ் இங்கேருந்து வந்திருக்கு, அதுக்காக சொல்கிறேன் நான். வந்திருக்கு ஐயா, ஒவ்வொரு ஊர்லேயும் சார் வந்துருச்சு சார். இந்த வாந்தி பேதி வந்ததில்ல, அது ஃபோட்டோ எதுவும் அனுப்பிச்சிருக்கீங்களா? எழுதியெல்லாம் தேய்க்க மாட்டோம் நாங்கள். ஆமாம் ஆமாம் ஆமாம். 15 நாளைக்கு ஒரு முறை நீங்கள் வந்து க்ளீன் பண்ணுறீங்கன்னு சொல்கிறீங்களா? அது நீங்கள் ஃபோட்டோ பிடிச்சி அனுப்புவீங்களா? யார் பாருங்க, அந்த ஃபோட்டோ யார் எடுக்குதுப்போ? நேற்று ஹெல்த் இன்ஸ்பெக்டர் எடுத்தேன்ல, 2 டேங்கு எங்கெங்கே இருக்குது சார்? இங்கே ஒன்று இருக்குது, அங்கே ஒன்று இருக்குது. இங்கே அங்கன்னா ஊரில் இருக்குங்களா? ரெண்டுமே வந்து 15 நாளைக்கு ஒரு வாட்டி கழுவி. ஆமாம், நாங்கள் வந்து தலைவருக்கு வந்து இன்ஃபர்மேஷன் கொடுத்துருவோம். 5 நாளுக்கு ஒரு வாட்டி நாங்கள் தலைவர் பஞ்சாயத்து தான். அது ஃபோட்டோ எதுவும் அனுப்பிச்சிருக்கீங்களா? எழுதியெல்லாம் தேய்க்க மாட்டோம் நாங்கள். ஆமாம் ஆமாம் ஆமாம். நீங்கள் மாதத்துக்கு 2 வாட்டி அதை க்ளீன் பண்ணுறீங்க. மாதத்துக்கு 2 வாட்டி க்ளீன் பண்ணால் அதில் பாசி வருமா? பாசி வராது. பாசி வராது. அப்போ பாசி இருக்கிற மாதிரி ஒரு ஃபோட்டோஸ் வந்திருக்கு. அதான் சொன்ன ஃபோட்டோஸ் கொடுத்துருக்காங்க. அதாவது ஃபோட்டோஸ் இங்கேருந்து வந்திருக்கு, அதுக்காக சொல்கிறேன் நான். வந்திருக்கு ஐயா, ஒவ்வொரு ஊர்லேயும் சார் வந்துருச்சு சார். இந்த வாந்தி பேதி வந்ததில்ல, அது ஃபோட்டோ எதுவும் அனுப்பிச்சிருக்கீங்களா? எழுதியெல்லாம் தேய்க்க மாட்டோம் நாங்கள். ஆமாம் ஆமாம் ஆமாம். 15 நாளைக்கு ஒரு முறை நீங்கள் வந்து க்ளீன் பண்ணுறீங்கன்னு சொல்கிறீங்களா? அது நீங்கள் ஃபோட்டோ பிடிச்சி அனுப்புவீங்களா? யார் பாருங்க, அந்த ஃபோட்டோ யார் எடுக்குதுப்போ? நேற்று ஹெல்த் இன்ஸ்பெக்டர் எடுத்தேன்ல, 2 டேங்கு எங்கெங்கே இருக்குது சார்? இங்கே ஒன்று இருக்குது, அங்கே ஒன்று இருக்குது. இங்கே அங்கன்னா ஊரில் இருக்குங்களா? ரெண்டுமே வந்து 15 நாளைக்கு ஒரு வாட்டி கழுவி. ஆமாம், நாங்கள் வந்து தலைவருக்கு வந்து இன்ஃபர்மேஷன் கொடுத்துருவோம். 5 நாளுக்கு ஒரு வாட்டி நாங்கள் தலைவர் பஞ்சாயத்து தான். அது ஃபோட்டோ எதுவும் அனுப்பிச்சிருக்கீங்களா? எழுதியெல்லாம் தேய்க்க மாட்டோம் நாங்கள். ஆமாம். எங்கள் ஏரியாவில் 60 வீடு இருக்குது. எல்லாருக்கும் பார்த்தீங்கன்னா வாமிட்டு, லூஸ் மோஷன் தொடர்ந்து வருது. 2 months தான் இந்த ப்ராப்ளம் இருக்குது. ஹாஸ்பிட்டலுக்கு போனால் தண்ணி சரியில்லை அப்படின்னு சொன்னாங்க. வில்லேஜில் இருக்கிறவங்க, பணம் இருக்கிறவங்க ஆர்ஓ வாட்ரு இருக்குது. எங்களுக்கு வந்து தண்ணி சரியில்லை, தவளையெல்லாம் இருக்கும், பாசி எல்லாம் அப்படியே இருக்கும். 5-6 வருஷம் ஆயிடுச்சு க்ளீன் பண்ணி. அது பார்த்தோம், இந்த 2 பேருக்கு டெத் ஆகிருக்கு. இந்த சம்பவம் நடந்ததுக்கப்புறமா பார்த்தப்போ வந்து டேங்க் ஏறி பார்த்தப்போ ரொம்ப கேவலமாக இருந்துச்சு, ரொம்ப ஸ்மெல் வந்துச்சு. அதுக்கப்புறமா தான் ப்ளீச்சிங் பவுடர் அதெல்லாம் போட்டாங்க. எங்கள் ஊரில் நிறைய லைட்டு கூட சரியாக எரியாது. இந்த ப்ராப்ளம் எல்லாம் இருக்குது. அதனால் அரசாங்கத்துக்கிட்ட எங்களுக்கும் ஆர்ஓ வாட்ரு இது பண்ணி கொடுக்கணுன்னு கோரிக்கையிடுறோம். அதான் வாந்தி பேதி வந்தது. அப்பால் என் சம்சாருக்கு முன்ன வந்தது, எனக்கு பின்னால் வந்தது. அது மாதிரி மெட்ராஸ் போச்சு ஸ்டாண்டுக்கு. ஏதோ சுமாராகி கொஞ்சம் நிற்குது. இப்போ இங்கே இருக்கிற ஆளுங்களுக்கு வந்து ஒரு 20 பேருக்கு ஆகியிருக்கும். அது போல் எளியா சொல்லுகலை. டேங்கில் வந்து தண்ணி தாங்கி அது குடிக்கிறது எல்லாம் பேரும் நாங்கள் குடிக்கிறோம். ஆனால் ஒரு தவளை இருந்தது, அதில் பீஸு இது வந்தது, எலும்பு கச்சம்பிச்சம் வந்தது. சரி பார்த்தாய் பேசி அவ்வளோதான். அதோட சார் அவங்க விஷயத்துக்கு போய் பார்த்துக்கிருந்தாங்க. இப்போ தான் பண்ணாங்க, கிளீன் பண்ணுறது இப்போ தான் பண்ணாங்க. 60 வீட்லேயும் ஒரு மாதமாகவே சில பேருக்கெல்லாம் வந்து லூஸ் மோஷன் அண்ட் வாமிட்டிங்கும் ஆகிட்டுருக்கு. காசு இருக்கிறவங்க ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல் போயிட்டுருக்காங்க, இல்லாதவங்க கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் போய் பார்த்தா, ஏன் நீங்கள் ஏதாச்சும் தண்ணி என்னக்கு தண்ணி குடிக்கிறீங்க, அங்கே தண்ணினால தான் ஏதோ இஷ்யூன்னு சொல்லிட்டு இருக்காங்க. எங்கள் பக்கத்தில் வந்து கொஞ்சம் தூரம் தள்ளி போனால் தான் அங்கே ஆரோ பிளான்ட்டே இருக்குது. இங்கே தனியாக எங்கள் காலனிக்குன்ட்டு தனியாக ஆரோ பிளான்ட்டும் இல்லை. வயசானவங்க இவங்கெல்லாம் வந்து ஆரோ பிளான்ட்டுக்கு போயிட்டு தண்ணி எடுத்துகிட்டு வரவும் முடியல. மற்றவங்கெல்லாம் வந்து இந்த நார்மல் டேங்க் தண்ணி தான் குடிச்சிட்ருக்காங்க. இங்கே காலனிக்குன்ட்டு தனியாக ஆரோ பிளான்ட் ஏதாச்சும் கட்டி கொடுத்தாங்கன்னா கவர்மெண்ட்லேருந்து எங்களுக்கும் நல்ல தண்ணி குடிச்சிட்டு இந்த மாதிரி இஷ்யூ வராமல் இருக்கும். என்ன இஷ்யூ சொல்கிறாங்க? வணக்கம் ஆபிரகாம். திருவள்ளூர் மாவட்டம் கும்மிடிப்பூண்டி அடுத்த குருவராஜ கண்டிகை ஊராட்சிக்கு உட்பட்ட பில்லாக்குப்பம் காலனியில் சுமார் 60 குடியிருப்புகள் உள்ளது. இங்கு ஊராட்சி நிர்வாகத்தின் சார்பில் மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டியில் இருந்து குடிநீர் விடப்பட்டு வருகிறது. இந்த குடிநீர் நீர்த்தேக்க தொட்டியிலிருந்து விடப்படும் நீர் வந்து கடந்த 2 மாதங்களாக சுத்தம் இல்லாமல் வருவதாக அப்பகுதி மக்கள் தெரிவித்துள்ளனர். மேலும் குடிநீரில் கருப்பு படிவங்கள் கலந்து வருவதாகவும் கூறப்படுகிறது. இதனிடையே தொடர்ந்து நீரை அருந்தி வந்த அப்பகுதி மக்களுக்கு 2 மாதங்களாக 50க்கும் மேற்பட்ட முதியோர்கள் மற்றும் குழந்தைகள் தொடர்ந்து வாந்தி, வயிற்றுப்போக்கு, காய்ச்சல், சளி உள்ளிட்ட பல்வேறு பிரச்சனைகள் இருந்து வந்துள்ளதாக கூறப்படுகிறது. இது தொடர்பாக ஊராட்சி நிர்வாகத்திடம் தகவல் தெரிவித்தும் நடவடிக்கை எடுக்கவில்லை என்று கூறப்படுகிறது. இதனிடையே வந்து ஆத்திரமடைந்த அந்த கிராமத்தை சேர்ந்த இளைஞர்கள் வந்து அந்த மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டியின் மீது ஏறி பார்த்தபோது அந்த தொட்டியின் மேல் பகுதியில் மூடப்படாமல் திறந்து கிடந்ததாகவும் அதில் வந்து தவளை உள்ளிட்ட சில உயிரினங்கள் மேலும் கழிவுப் பொருட்கள் மிதந்ததாகவும் கூறப்படுகிறது. இது தொடர்பாக அந்த கிராமத்தை சேர்ந்த இளைஞர்கள்
சமூக வலைதளங்களில் புகைப்படங்களை எடுத்து பரப்பியுள்ளனர். மேலும் ஊராட்சி நிர்வாகத்தின் சார்பில் இந்த புகைப்படங்கள் வெளியான நிலையில் ப்ளீச்சிங் பவுடர் போட்டு அந்த டேங்க் அந்த மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டியை சுத்தம் செய்ததாக கூறப்படுகிறது. இந்நிலையில் 2 மாதங்களாக அந்த நீரை அருந்தி வந்த சுமார் 30க்கும் மேற்பட்டோர் தனியார் மருத்துவமனையிலும் சிகிச்சை பெற்று வந்துள்ளனர். மேலும் 20க்கும் மேற்பட்டோர் கும்மிடிப்பூண்டியில் உள்ள அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்துள்ளனர். இதனிடையே ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த கணவன் மனைவி சென்னை ஸ்டான்லி அரசு மருத்துவமனையில் மேல் சிகிச்சைக்காக சேர்க்கப்பட்டு பின்னர் இன்று வீடு திரும்பி உள்ளனர். கடந்த சில தினங்களுக்கு முன்னர் தொடர் வயிற்றுப்போக்கால் இருந்த ஒரு மூதாட்டியும் அப்பகுதியில் இறந்ததாக கூறப்படுவது பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. மேலும் ஒரு வயதான மூதாட்டி இந்த உயிருக்கு ஆபத்தான நிலையில் பகுதியில் வசித்து வந்து கொண்டிருக்கிறார் இந்த நீரை அருந்தி. இது குறித்து பலமுறை தகவல் தெரிவித்தும் உள்ளாட்சி பிரதிநிதிகள் கண்டு கொள்ளவில்லை என அந்த வில்லாக்குப்பம் காலனியை சேர்ந்த கிராம மக்கள் தெரிவித்துள்ளனர். இது சம்பந்தமாக தகவல் அறிந்து அந்த கும்மிடிப்பூண்டியை சேர்ந்த சுகாதார அதிகாரிகள் அப்பகுதியில் ஆய்வு மேற்கொண்டு அனைத்து வீடுகளிலும் சென்று வயிற்றுப்போக்கு, வாந்தி உள்ளிட்ட ஏதேனும் பிரச்சனைகள் உள்ளதா என்று கேட்டு வரும் அந்த காட்சிகளை நம்மால் பார்க்க முடிகிறது. இதனால் பில்லாக்குப்பம் மற்றும் அதனை சுற்றியுள்ள கிராம மக்கள் அச்சத்தில் உள்ளனர். இதனால் அப்பகுதியில் பரபரப்பான சூழலும் நிலவி உள்ளது. மேலும் இது குறித்து நம்மிடம் பேசிய கிராமத்தை சேர்ந்தவர்கள் மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டியிலிருந்து வரும் குழாய் தண்ணீரில் தவளைகளின் இறந்த அந்த எலும்புக்கூடு உள்ளிட்ட பல்வேறு கருப்பு படிவங்கள், எலும்புக்கூடு, தவளை உள்ளிட்டவைகள் அந்த குழாயில் வருவதாக கூறுவது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இது சம்பந்தமாக டேங்க் சுத்தம் செய்யும் நபரிடம் நாம் கேட்டபோது 15 தினங்களுக்கு ஒரு முறை நான் டேங்கை சுத்தம் செய்கிறேன், இது குறித்தான போட்டோ ஊராட்சி மன்ற தலைவருக்கு நான் அனுப்பிவிடுகிறேன் என்று கூறினார். அந்த போட்டோவை தங்களிடம் காண்பிக்க வேண்டும் என கூறியதற்கு இது வேறொரு போனில் உள்ளது என்று கூறி நம்மிடம் சமாளித்து விட்டு அவர் சென்றுள்ளார். மேலும் அப்பகுதியில் வந்த சுகாதார ஆய்வாளர் ஒருவர் இது அரசியல் பேசி அரசியலால் இது வருகிறது என்று அந்த டேங்க் ஆபரேட்டரை நம்மிடம் எந்த தகவலையும் சொல்ல விடாமல் அவர் சமாளித்த காட்சிகளை இதற்கு முன்பு நாம் பார்த்திருப்போம். இது குறித்து அந்த சுகாதாரத்துறையினரும் ஆய்வு செய்து வரும் நிலையில் வில்லாக்குப்பம் பகுதியில் பெரும் அச்சுறுத்தலான சம்பவம் ஏற்பட்டுள்ளது, பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. ஆபிரகாம்.